அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு மயிலாப்பூருக்கு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு அவர் போயிருக்காப்ல. பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் இன்னும் அறிவிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு அவர் மயிலாப்பூருக்கு போயிருக்காரு. முதல் இடமே மயிலாப்பூர் பாருங்க மாஸ். மயிலாப்பூர் பக்கம் ஒதுங்கினதுனாலயோ என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கியூட் பழனிசாமி ஆயிட்டாப்ல, கியூட் சாமி ஆயிட்டாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு காணொலியை போடுறேன் பாருங்க. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு இல்லை, பொத்தி வச்ச தாமரை மொட்டு. வர வர தமிழ் பொலிட்டீஷியன்ஸ்லாம் ரொம்ப கியூட்டாக மாறுறாங்க. புஷி ஆனந்த் என்னன்னா கன்னத்தில் இப்படி பிடிச்சி கொஞ்சிறாங்க. என்ன எல்லாம் வந்து மக்களெல்லாம் கொலை பண்ணிடுவாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரூரில் 41 பேர் சாவாங்க. ஆனால் வெளியில் வந்து இது மட்டும் சூப்பராக பண்ணுவாங்க. பாசமுள்ள மனிதனப்பா அவர் மீச வச்ச குழந்தையப்பான்லாம் பாட்டு போடுறாங்க அடிமைகள். அந்த பரப்புரையின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் உரிய மரியாதை கொடுக்குறோம், எங்கள் கூட்டணி கட்சிகள் ரொம்ப இதுவோட இருக்காங்க, அப்படியே பயங்கரமாக தூக்கி வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாப்புல. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளைம் பண்ணுறாப்புல. அப்படிப்பட்ட அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டி போடுறாங்க. அப்போ நான் இது என்டிஏ கூட்டணின்னு தானே நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ பாஜக தான் இந்த கூட்டணியவே முடிவு பண்ணுது, யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும், யார் எந்த சின்னத்தில் போட்டி போடணும். அப்போ இது பாஜக கூட்டணி தான், இது அதிமுக கூட்டணி கிடையாது. குடும்ப அட்டைதாரருக்கு பிரிட்ஜ் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பிரிட்ஜ் வழங்கப்படும். பிரிட்ஜ், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பிரிட்ஜ் அவங்க பேர்ல வந்து கட்டி தரப்படும். இந்த காமெடி தான் ஞாபகம் வருது. இந்த பொண்ணு என்ன ஒரு ரிலையன்ஸா இல்லை பிஎஸ்என்எல், ரிலேஷன்ற வார்த்தை வாயில வரல வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிரிட்ஜ் வழங்கப்படுமா? பிரிட்ஜ் வேற லெவலில் சமூகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வசந்தன் கோ மாதிரி பழனி அண்டு கோ ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர், வாஷிங் பவுடர், கம்ஃபர்ட் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தரமற்று கிடைக்கும் ஒரே கூட்டணி பழனி அண்டு கோ. வேட்பாளர் பட்டியல் இப்போ இதுவரைக்கும் எங்களுடைய கோர் கமிட்டி கூடி நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதற்கு பிறகு தேர்தல் அறிக்கை சார், தேர்தல் அறிக்கை இன்னும் 2 தினங்களில் அறிவிக்கப்படும். நீங்க டெல்லி போய் எதுவும் கொடுக்க வைப்பா நம்ம எதுவும் ஃபைனல் பண்றோமா சார் கோர் கமிட்டிக்கு முன்னாடி? இல்லை, அதை நாங்கள் இனிமேல் தான் முடிவு பண்ணுவோம். எங்களுடைய வேட்பாளர்களை வந்து அகில இந்திய பார்லிமெண்ட் போர்டு குழு வந்து முடிவு செய்யும். பார்த்தீங்களா, வேட்பாளர் பட்டியலை இன்னும் முடிவே பண்ணலையா, இன்னும் ரெடியே பண்ணல. ஆனால் இங்கே தமிழிசை அவர்கள் வாக்கு கேட்க போயாச்சு மயிலாப்பூருக்கு, நான் தான் வேட்பாளர்ன்ட்டு. இப்போ பாஜகவுடைய ஒரு தலைவர், மாநில தலைவருக்கு என்ன முக்கியத்துவம், என்ன மரியாதை இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அறிவிச்ச உடனே நீங்க இந்த பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமியோட வாகனத்துல நின்றுந்தீங்க, நீங்கள் தான் இந்த தொகுதி வேட்பாளரா இருப்பீங்களா? அதாவது என் கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்புதான் யார் வேட்பாளர் என்று தெரியும். ஆனால் நான் தென் சென்னை பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட வகையில் ஏற்கனவே அண்ணன் சோழிங்கநல்லூருக்கு வரும்போதும் அவரோட கலந்து கொண்டேன். இன்னைக்கு தென் சென்னைக்கு உட்பட்ட மயிலாப்பூருக்கு நான் செல்கிறேன்மா, வரீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் நான் வருகிறேன்னா அந்த வகையில் தான். அது மட்டும் இல்லை, நான் பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு தலைவர், அண்ணனோட கூட்டணி கட்சி தலைவி என்ற முறையில் கலந்து கொண்டேன். என்னது இது, ஏதோ டீ கடைக்கு போகிறேன் வரீங்களான்னு கேட்டார், அதனால நானும் சேர்ந்து வந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி. நான் இதுக்கு போகிறேன் வரீங்களான்னு அவர் கூப்பிட்டாரோ, உடனே இவங்களும் வந்துட்டாங்களாம். ஒரு பக்கம் பார்த்தா வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இறங்கி ஓடுறாங்க பிரச்சாரத்துக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவரு வராரு, இவரு வராரு, இவரு கூட அவரை கூட்டிட்டு வராரு. இவங்கெல்லாம் களத்திலேயே இல்லை, அவங்கெல்லாம் களத்திலேயே இல்லை, அவங்களெல்லாம் நம்ம எதிர்க்கவே மாட்டோம், இவங்களெல்லாம் நம்ம எதிர்க்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மற்ற எல்லாரும் களத்தில் இருக்காங்க. இந்த தாவேக தவிட்டு தெற்குறி தலைவர் விஜயை தவிர வேற எல்லாரும் களத்தில் இருக்காங்க. இவரை மட்டும்தான் இப்போ காணும். ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களில் தேர்தல் தேதி நெருங்க சைலண்ட் ஆகிட்டே போகிறானுங்க தாவேக காரணங்க. என்னன்னு புரிய மாட்டேங்குதே, என்னமோ ஒரு மர்மம் இருக்குதே. தாவேகாவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ராம்குமார், இந்த பாம்குமார் போட்டிருக்கிற பதிவு பாருங்க. காங்கிரஸுக்கு 28 சீட்டு, பாஜகவுக்கு 27 சீட்டு. இப்போவே நம்ம 55 அடித்த மாதிரி தான். நன்றி சிஎம் அங்கிலாண்டு எடப்பாடி. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, திமுக கூட்டணி 234 தொகுதியில் போட்டி போடுறாங்க, அதிமுக கூட்டணி 234 தொகுதியில் போட்டி போடுறாங்க. நாம இப்போவே 468 சீட்டு அடித்த மாதிரி தான். நன்றி சிஎம் அங்கிலாண்டு எடப்பாடி அப்படின்னு போடுற மாதிரி தான் போட்டிருக்கான். ஏன்னா தற்குறிகளா பாஜக வேற ஏதாவது மாநிலத்தில் போட்டி போடுதா? 27 தொகுதிகள் தமிழ்நாட்டில் தானடா போட்டி போடுது. காங்கிரஸும் தமிழ்நாட்டில் தானே போட்டி போடுது. அப்போ 28 + 27 எப்படா கணக்கு போடுங்க? தவிட்டு தற்குறிகளா? இவனுங்கள்லாம் கட்சியுடைய மாநில பொறுப்புகள் எல்லாம் இருக்கானுங்க. வேற
மாநில பொறுப்பில் இருக்கிறவனுக்கே மண்டையில் ஒன்றும் இல்லை, இதில் மாங்காய் மண்டைன்களுக்கு என்னத்த மண்டையில் இருக்கும்? அப்போ டிவிக்கே போட்டி போடக்கூடிய 234 தொகுதியையும் சேர்த்து பார்த்தா 702 சீட்டு கிட்ட வந்துடும் போலையே. டிவிக்கு மட்டுமா இருக்கு, 234 NTKக்கும் போடணும் இல்லையா? போட்டு கூட்டிக்கிட்டே போக வேண்டியதான். ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி இது வேற. சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் இருப்பாங்க, வேற போகும். ஒரு 1000 1500 தொகுதிகள் போகும். 1500 தொகுதிகள் கிட்ட எல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜகவுடைய இந்த தொகுதிகள்லாம் வந்து தாவேக்காவுக்கு ஃப்ரீ ஹிட். தாவேக்கா தவிட்டு தற்கொலைகளே அவனை போட்டு கலாய்க்கிறானுங்க. டேய் அறிவில்லையாடா உனக்கு, என்னடா போட்டுக்கிட்டு இருக்க? ஏன்னா எல்லாரும் வேற எங்கேயாவது மாநிலத்தில் இடம் தனித்தனியாவடா போட்டி போடுறாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல தானடா போட்டி போடுறாங்க. அப்புறம் எப்படிடா 2 சீட்டையும் கூட்டி போடுற பைத்தியக்கார பயல? இவனுங்க கூட எல்லாம் அரசியல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு பாருங்க தமிழ்நாடு அரசியல் களம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பரப்புரைக்கு போயிருக்காரு பாருங்க. அங்கே வந்து அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகளா சென்னையில் ஏதாவது ஒரு திட்டத்தை திமுக கொண்டு வந்துள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. வெக்கங்கெட்டு போய் வெக்கப்பட்டு மல்லிகை மொட்டு இப்படின்லாம் குனிறார் இல்லையா? இந்த இவருக்கு வந்து டிவி பார்த்து தான் எல்லாம் தெரிஞ்சுப்பாப்ல. அப்போ டிவியை கூட இவர் பார்க்கவே இல்லை இந்த 5 வருஷத்தில் அப்படின்றது தான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. செய்திகளை பார்த்துருந்தா தானே தெரிஞ்சிருக்கும் திமுக என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்ட்டு. சிங்கார சென்னை 2.0 நகர மேம்பாட்டு திட்டம், வெள்ள கட்டுப்பாடு மற்றும் புயல் நீர் வடிகால் அமைப்பு, சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட விரிவாக்கம், வடசென்னை வளர்ச்சி திட்டம், பேருந்து நிலையங்கள் புதுப்பிப்பு, பசுமை பூங்காக்கள், மழைநீர் உறிஞ்சும் பூங்காக்கள், குளங்கள் உருவாக்கம், இதெல்லாம் மேம்போக்கா கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக பேசணும்னா பெருசாக பேச வேண்டியது இருக்கும், நிறைய பேச வேண்டியது இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் திமுக என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்றது எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் திமுக என்ன செஞ்சதுன்னு இவர் கேள்வி எழுப்பிக்கிட்டு, இவருடைய தேர்தல் அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா திமுக என்னெல்லாம் சொல்லுதோ என்னெல்லாம் செஞ்சுதோ அது எல்லாத்தையும் தான் இவர் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காப்புல. கடந்த 5 வருஷமாக தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு நேரம் இல்லை. ஏன்னா இவர் 5 வருஷமாக டெல்லிக்கு போய் டீலிங் பேசுறதுலே தானே பிஸியாக இருந்தார். இவருக்கு எப்படி இங்கே நடக்கிறதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களே கொஞ்சம் நிமிர்ந்து தான் பாருங்க, அப்படி அண்ணாந்து பாருங்க, அப்போதான் சூரியனுடைய மகிமையெல்லாம் தெரியும். எப்பவுமே காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? சூரியனை வந்து நிமிர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. எப்போ பார்த்தாலும் யாருடைய காலையாவது கீழேயே பர்பி தேடிக்கிட்டு இருந்தா என்னதான் தெரியும்? கொஞ்சம் நிமிர்ந்து ஏதாவது டிவியெல்லாம் போட்டு பாருங்க, நியூஸ்ல எல்லாம் பாருங்க, திமுக என்னெல்லாம் செய்துன்றதெல்லாம் செய்திகளில் வருது. டெல்லிக்கு விளக்கு பிடிச்சி தன்னுடைய சொந்த ஊரான தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல எடப்பாடி அவர்களுக்கு. சங்கிகள் கூட சகவாசம் வச்சுக்கிட்டு இருந்தா இப்படிதான் கொஞ்சம் கூட கூசாமலே போய் சொல்றதுக்கான எல்லா துணிச்சலும் வந்துடும். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறார். திருவாரூரில் முதல் பரப்புரையை அவர் ஆரம்பிக்கிறாரு. மாநிலம் முழுவதும் பரப்புரையை மேற்கொண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி கொளத்தூரில் பரப்புரையை நிறைவு செய்ய இருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருவாரூர்லேருந்து முதல் பரப்புரையை ஆரம்பிப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.